இளைஞர்கள் நிறைய பேர் பின்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, சைடுல நிக்கிறீங்க. நீங்களாம் ஏன் அமைதியா உட்கார்ந்து கேக்குறீங்க தெரியுமா? நீங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இதை விட பெரிய கூட்டம் நடத்தினாலும் ஏன் திமுக கூட்டம் அமைதியா நடக்குது? நேற்று 1,30,000 நிர்வாகிகள் வந்த ஒரு கூட்டம், யாரும் மேல ஏறல, கம்பியில ஏறல, யாரும் பெருசா சண்டை போட்டு முட்டி மோதி வாகனத்துக்குள்ள போய் சாகல. ஏன் கட்டுக்கோப்பா நடக்குதுன்னு கேட்டா, திமுக என்பதால், திராவிடத்தை ஏற்றுக்கொண்டதால், திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டதால் அப்படின்னு நம்ம 100% சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, வந்த இளைஞர்கள் எல்லாரும் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் படிச்சுட்டு வந்தவங்களா தான் இருக்கணும்னு இல்லை. திமுக பிடித்து கலைஞர் பிடித்து கூட வந்திருக்கலாம், திமுகவை பிடிக்கும் முதல்வரை பிடிக்கும் கூட அந்த இளைஞர்கள் வந்திருக்கலாம். இருந்தாலும் ஏன் கட்டுக்கோப்பா நடக்குதுன்னா, நான் சொல்றது நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். வரக்கூடிய கூட்டம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரையோ அண்ணன் உதயநிதி ஸ்டாலினையோ பேசக்கூடிய எங்களையோ பார்க்க வந்த கூட்டம் அல்ல, கேட்க வந்த கூட்டம். எப்படி ஆடுவார் தெரியுமா படத்துல? எப்படி காமெடி பண்ணுவார் தெரியுமா? எப்படி எங்க அண்ணன் டூப்பு வச்சு ஸ்டண்ட் போட்டு அடிதடி பண்ணுவார் தெரியுமா? எங்க அண்ணன் டூப்பை வச்சு எப்படி மேல இருந்து கீழே குதிப்பார் தெரியுமா? எங்க அண்ணன் ஸ்டண்ட் போட்டு எப்படி ஹீரோயினை காப்பாத்துவார் தெரியுமா? அவரை பார்க்க போறேன், அவரை பார்க்க போய் என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இங்கே இல்லை. அவங்க யாரா இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறா என்று கேட்க வந்த கூட்டம் தான் ராயபுரம் பகுதியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.